Hello class 12, welcome back to Concept Capsule. நான் விக்கி சார். ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் பேஸ் தியரமோட செகண்ட் பார்ட் பார்க்குறோம். ஓகே, இது எக்ஸசைஸில் வந்து ஃபர்ஸ்ட் 5 கொஷின் நான் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி வந்து 6 15 ரிமைனிங் கொஷின் எல்லாம் பார்த்து இந்த எக்ஸசைஸ் இன்றைக்கி முடிச்சிடலாம். சரியா? நாளைக்கு ரேண்டம் வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ ஐ திங்க் பேஸ் தியரம் நீங்கள் நினச்ச வரைக்கும் டஃப்பாக இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓகே, அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமலே எப்படி சொல்லி தரணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி எப்படி பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஷின் நீங்களே சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த எல்லா கொஷின் நீங்கள் போட்டிருக்கலாம்னு நம்புகிறேன். என்னோடய லெக்சர்ஸை பார்த்துருந்தீங்கன்னா ப்ராப்பராக. அப்படி இல்லாட்டி ஸ்டில் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இப்போ வெயிட் பண்ணுங்கள், நம்ம சால்வ் பண்ணும்போது எப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ கொஷின் நம்பர் 6 பார்ப்போம். ஓகே, கொஷின் நம்பர் 6 என்ன சொல்கிறதுனா, there are 3 coins. Okay, there are 3 coins. One is a two-headed coin, okay, and another one is a biased coin that comes up head 75%, okay, and the third is an unbiased coin. Okay, one of the 3 coin is chosen at random, super, and tossed. It shows head. Okay, it shows head. What is the probability that it was a two-headed coin? ஓகே கைஸ், சி, இப்போ காயின்லேயே 3 டைப் இருக்குது. ஓகே, ஒன்று ஃபுல்லி பயாஸ்ட். ஓகே, அதாவது 2 சைடும் ஹெட் இருக்கும், இல்லை 2 சைடும் டெய்ல் இருக்கும். ஒன்று பயாஸ்ட், அதாவது ஹெட்டும் இருக்கும், அந்த டெய்ல்ஸும் இருக்கும். பட் ஆனால் அந்த மெட்டலில் வந்து கம்போசிஷன் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் டாஸ் பண்ணாக்கா கொஞ்சம் ஒரு சைடு ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஹெட் வரும், இல்லை டெய்ல் வரும். அதை பயாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து 75% பயாஸ்ட்னாக்கா ஹெட்டு வர மாதிரி 75% வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த காயினில். சரியா? அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஒரு அன்பயஸ்ட் காயின், உங்களோட நார்மலான ப்ராபபிலிட்டி 1/2 இருக்க மாதிரி ஒரு காயின். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 காயின் வச்சுருக்காங்க. ஓகே, 3 காயினை வச்சுட்டு டாஸ் பண்ணுறாங்க. ரேண்டமாக ஏதோ ஒரு காயினை டாஸ் பண்ணுறாங்க. இதை டாஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாது, இல்லை இதை பண்ணுறாங்களான்னு தெரியும், இதை பண்ணுறாங்களான்னு தெரியாது. ரேண்டமாக ஏதோ ஒரு காயினை டாஸ் பண்ணுறாங்க. டாஸ் பண்ணி ஹெட்டு வந்துடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, டாஸ் பண்ணி ஹெட் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சு. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் த டூ-ஹெடட் காயின்? ஹெட்டு வந்துச்சு ரைட்டுப்பா, ஆனால் இது எந்த காயினோட ஹெட்டு? அந்த டூ-ஹெடட் காயினோட ஹெட்டா இல்லை 75% பயாஸ்ட் காயினோட ஹெட்டா, இல்லை அன்பயாஸ்ட் காயினோட ஹெட்டா? இதில் 3 காயினில் எந்த காயினோட ஹெட்டுன்னு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. சரியா? கொஷின் புரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ அதே மெத்தடு தான், அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரீ டயக்ராம் போடணும். சரியா? ட்ரீ டயக்ராம் போடணும். ஃபஸ்ட்டு 3 காயின் இருந்துச்சு, காயின் 1, காயின் 2, காயின் 3. கரெக்டாக? காயின் 1 என்னது? ஈவெண்ட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். சரியா? ஈவெண்ட் டிஃபைன் பண்ணிட்டு அப்புறம் ட்ரீ டயக்ராம் போடலாம். சரியா? லெட் 3 காயின் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் 3 ஈவெண்ட் வந்திருக்கு. 4 காயின் இருந்துச்சா 4 ஈவெண்ட் வந்திருக்கும். சரியா? ஸோ 3 காயின் இருந்துச்சு. லெட் காயின் 1 பி த காயின் வித் 2 ஹெட். ஓகே, காயின் 1ன்னு 2 ஹெட் இருக்கிறது வந்து E1 வச்சுக்கிறேன். E2ன்றது காயின் வித் 75% ஆஃப் ஹெட். ஓகே, E3ன்றது அன்பயாஸ்ட் காயின், ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் வர்றது. ஓகே, 3 காயின் எடுத்துட்டேன். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு காயினில் ப்ராபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஷின் படித்தோம்னாக்கா, see here, one is a two-headed coin and another is a biased coin, 75% head அண்ட் அன்பயாஸ்ட் காயின் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நோன் ஈவெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். E1, E2, E3 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னேன், அடுத்து நோன் ஈவெண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நோன் ஈவெண்ட் என்னது? நோன் ஈவெண்ட் வந்து நமக்கு ஹெட்ஸ், இட் ஷோஸ் ஹெட். ஓகே, அதான் நோன் ஈவெண்ட். சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈவெண்ட் என்ன பண்ணிக்கலாம், காயின் ஷோஸ் ஹெட். ஓகே, அவ்வளோதான். கொஷின் பாதி கொஷின் முடிஞ்சு. ஓகே, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுனாக்கா, இப்போ அடுத்து E1, E2, E3 இருக்குது. ஓகே, எனக்கு வந்து ஹெட்டு வரணும். சரியா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டூ ஃபைண்ட் என்னென்னா லாஸ்ட் லைன் பார்த்தா தெரிஞ்சிடும். சரியா? லாஸ்ட் லைன் பார்ப்போம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் அ டூ-ஹெடட் காயின்? ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நோன் ஈவெண்ட்னா A, ப்ராபபிலிட்டி ஆஃப் டூ-ஹெடட் காயின்னா E1. ஸோ இதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் ஹேஸ் அ ஹெட் அண்ட் இட் பிலாங்ஸ் டு டூ-ஹெடட் காயின் அப்படின்றத கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷனில் கேட்டது என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஜஸ்ட் பேசிக் அல்கோரிதம் அப்ளை பண்ணோம்னா போதும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த இடத்துல நோன் ஈவெண்ட் வந்து ஹெட்டு. ஓகே, ஹெட்டாக இருக்கிறதுனால இந்த கேஸில் ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ஓகே, இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா, நிறைய பேருக்கு வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே வந்து A/E1 போடுறோம்,
பட் ஆனால் இந்த இடத்துல வந்து E1/Aன்னு போடுறோம். ஓகே, இங்கே வந்து A/E1 போடுவோம், இங்கே E1/A. இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்னா, நீங்கள் கொஞ்சம் என்னோடய லாங்குவேஜ் கவனிக்கணும், சரியா? இப்போ இந்த இடத்துல நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்? E1 கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதாவது நான் இப்போ போடுற காயின் 2 ஹெட்டட் காயின் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ உங்கள் கையில் 3 காயின் கொடுத்துட்டேன். 2 ஹெட்டட் காயின் 1 கொடுத்துட்டேன், அன்பயாஸ்ட் அண்ட் பயாஸ்ட் காயின் 3 கொடுத்துருக்கேன், சரியா? இப்போ நான் உங்கள்கிட்ட இருக்க மீதி 2 காயின் வாங்கிட்டேன், அன்பயாஸ்ட் காயினும் பயாஸ்ட் காயினும் வாங்கிட்டேன். உங்கள் கையில் இப்போ 2 ஹெட்டட் காயின் மட்டும்தான் இருக்குது. ஓகே, 2 ஹெட்டட் காயின் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்களை என்ன கேட்குறேன், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்? ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் ஃப்ரம் த காயின் யூ ஹேவ் அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? E1 தெரியும். அதாவது என் கையில் வந்து 2 காயின் தான் இருக்குது, 2 ஹெட் இருக்க காயின் தான் இருக்குதுன்னு தெரியும். அதில் ஹெட்டு வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, கரெக்டாக? அப்போ என்ன வரும்? 2 ஹெட்டு, அப்போ ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 2/2, அதாவது 1. ப்ராபபிலிட்டி வந்து 1. ஹெட் வரதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி? 1. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ஹெட் இன் திஸ் காயின் இஸ் 1. அப்போ இந்த காயினில் ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? இந்த காயினில் ஹெட் வரதுக்கு கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க 75% ப்ராபபிலிட்டி. ஓகே, இந்த காயினில் ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? இது ஒரு நார்மலான ஒரு காயின். ஓகே, ஸோ இதில் ஒரு ஹெட்டும் இருக்கும், ஒரு டெய்லும் இருக்கும். ஸோ ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஒரு ஹெட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 2. ஸோ 1/2 ப்ராபபிலிட்டி. புரிஞ்சா? ஸோ இது வந்து E1, E2, E3 என்னது? ஃபார் சூஸிங் வெதர் இட் இஸ் அ 2 ஹெட்டட் காயின் ஒரு பயாஸ்ட் ஆர் அன்பயாஸ்ட் காயின். அதுக்கப்புறம் 2 ஹெட்டட் காயினாக இருந்துச்சுன்னா அதில் ஹெட் வர என்ன ப்ராபபிலிட்டி? 3 ஹெட்டட் காயினாக இருந்துச்சுன்னா அதில் ஹெட் வர என்ன ப்ராபபிலிட்டி? 4 ஹெட்டட், ஐ மீன் ஏதோ ஒன்று கொஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அன்பயாஸ்ட் காயினாக இருந்துச்சுன்னா அதில் ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ஓகே, இது கொஷனில் வந்து காயின் ஷோஸ் டெய்ல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே இது ஃபுல்லாக மாறும். ஓகே, காயின் ஷோஸ் டெய்ல். இப்போ இதே கொஷனில் அந்த இடத்துல காயின் ஷோஸ் டெய்ல்னு கொடுத்துட்டேன். அப்போ இந்த காயினில் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ டெய்ல் என்னது? PA/E1 வந்து 1 வருமா? வராது, 0 வரும். ஓகே, இந்த கேஸில் PA/E2 வந்து என்ன வரும்? 0.25 வரும். இந்த கேஸில் 1/2 வரும். புரிஞ்சா? ஸோ கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும், அவ்வளோதான்டா. இப்போ நீங்கள் இது 2 போட்டுட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவும் போட்டுட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்றத கிளியராக போட்டுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பேஸ் தியரமோட ஃபார்முலா உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, நான் என்ன சொன்னேன்? ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். ஓகே, இங்கே ஃபேவரபிள் அவுட்கம் என்ன? எனக்கு வந்து ஃபேவரபிள் அவுட்கம் என்னென்னா, நான் வந்து இந்த காயினை சூஸ் பண்ணணும், E1 காயினை சூஸ் பண்ணணும், அதாவது 2 ஹெட்டட் காயினை சூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் அதில் ஹெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எனக்கு தெரியணும். ஓகே, அதுதான் வந்து என்னோடய ஃபேவரபிள் ஈவெண்ட், சரியா? அப்போ இந்த 3 காயினில் எனக்கு வந்து ஃபஸ்ட் காயினை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் E1 என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒன்று இந்த காயின் நீங்கள் எடுக்கலாம், இல்லை இந்த காயின் எடுக்கலாம், இல்லை இந்த காயின் எடுக்கலாம், சரியா? ஸோ இது எல்லாமே ஈக்குவலி லைக்லி. அப்போ என்ன வரும்? டோட்டலாக 3 அவுட்கம், ஒரே ஒரு காயின் சூஸ் பண்ணணும். ஸோ 1/3. ஸோ இதை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 1/3. இதை சூஸ் பண்ண என்ன ப்ராபபிலிட்டினா 1/3. இதை சூஸ் பண்ண என்ன ப்ராபபிலிட்டினா 1/3. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 1/3, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 1/3, ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 1/3, சரியா? ஸோ இந்த காயினை சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/3, மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணுறேன், இன்டூ அந்த காயினை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா P/A/E1, அதாவது 1. இது வந்து ஃபேவரபிள் அவுட்கம். இப்போ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் என்னது? ஃபஸ்ட்டு E1 காயினை சூஸ் பண்ணணும், அதில் ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணணும். 1/3 இன்ட்டு 1/2, சரியா? நான் இங்கே போட்டிருக்கேன் 1/3 இன்ட்டு 1/2, 1/3 இன்ட்டு 1/2. அதுக்கப்புறம் 1/3 இன்ட்டு 1, 1/3 இன்ட்டு 1. அதுக்கப்புறமா 1/3 இன்ட்டு 0.75, 1/3 இன்ட்டு 0.75. ஓகே, ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். P/E1 இன்ட்டு P/A/E1 டிவைடட் பை P/E1 இன்ட்டு P/A/E1 ப்ளஸ் P/E2 இன்ட்டு P/A/E2 P/E3 இன்ட்டு P/A/E3. ஓகே, ஸோ எல்லா வேல்யூஸும் given. ஓகே, கொடுத்தாச்சு. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த ஃபார்முலா அண்ட் கெட் த ஆன்சர். ஓகே, ஐ ஹோப் ஸோ சால்வ் பண்ணுறது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், சரியா? நான் டேரெக்டாகவே போட்டேன், 4/9 ஆன்சர் வரணும், சரியா? சால்வ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். 12th படிக்கிறீங்க, பேசிக் சால்வ் பண்ணுறது தான். ஓகே, யூ ஷுட் டூ திஸ். ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போமா? 7 கொஷின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் போட்டு காமிக்கிறேன். பட் ஸ்டில் யூ ட்ரை, சரியா? ரொம்ப ஈஸியான கொஷின் தான். யூ ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ். வரலன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ 7 கொஷின் பாருங்கள். அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்ஷூர் 2000 ஸ்கூட்டர் டிரைவர்ஸ், 4000 கார் டிரைவர்ஸ் அண்ட் 6000 ட்ரக் டிரைவர்ஸ். ஓகே, த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆக்சிடென்ட் ஆர்
0.01, 0.03 and 0.15 respectively. One of the insured person meet with an accident. What is the probability that he is a scooter driver? Okay, what is the probability that he is a scooter driver கேட்டிருக்காங்க. One of the insured person meets with an accident. ஓகே, ஸோ ஷோர் ஈவெண்ட் என்ன இங்கே கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகுன்றது தான் இங்கே ஷோர் ஈவெண்ட். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிட்டோமா நான் டோட்டலாக எவ்வளோ டிரைவர்ஸ் இருக்காங்க 2000 + 4000 6000 12,000 இருக்காங்க. ஓகே, ஸோ லெட் மீ சால்வ் திஸ் கொஷின். நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன், இருந்தாலும் நானும் திருப்பி சால்வ் பண்ணி காட்டுறேன். சரி, மொத்தம் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க 12,000 இருக்காங்க. கரெக்டாக அந்த 12,000ல் 2000 ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க, 4000 கார் ஓட்டுறவங்க, 6000 பேர் வந்து ட்ரக் ஓட்டுறவங்க இருக்காங்க. சரியா? ஓகே, கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ ஈவெண்ட்டெல்லாம் கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஓகே, அப்போ எத்தனை ஈவெண்ட் வரீங்க? 3 ஈவெண்ட் வரும். E1 பி இன்ஷூர்ட் பர்சன் இஸ் அ ஸ்கூட்டர், E2 வந்து இன்ஷூர்ட் பர்சன் இஸ் அ கார் டிரைவர், E3 வந்து இன்ஷூர்ட் பர்சன் இஸ் அ ட்ரக் டிரைவர். ஷோர் ஈவெண்ட் என்ன? ஷோர் ஈவெண்ட் என்னென்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும். மீட்டிங் வித் ஆக்சிடெண்ட் தான் ஷோர் ஈவெண்ட். ஓகே, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? கொஷினில் வந்து ஸ்கூட்டர் டிரைவர் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஸ்கூட்டர் டிரைவர் மீட்ஸ் வித் அன் ஆக்சிடெண்ட்? ஓகே, அதாவது P/E1/A கேட்டிருக்காங்க. P/E1/A கேட்டிருக்காங்க. சரியா? டேரெக்டாக ஃபார்முலா எழுதுறோன்னா எழுதிக்கலாம். ஓகே, டைரக்ட் ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்க. P/E1 × P/A/E1, P/E2 × P/A/E2, P/E3 × P/A/E3. டேரெக்டாக ஃபார்முலாவை போட்டுக்கலாம். ஓகே, இல்லை என்னோடய மெத்தடில் ஃபார்முலாவே இல்லாமல் எழுதுறா இருந்தாலும் எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கூட்டர் டிரைவர் ஆக்சிடெண்ட்டாக ஆகிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டின்னு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க 0.01. அதே மாதிரி ஒரு ஸ்கூட்டர் ஒரு கார் டிரைவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.03 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ட்ரக் டிரைவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.15. ஓகே, ஒரு ஸ்கூட்டர் டிரைவர்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஸோ P/A/E1. ஒரு ஒரு கார் டிரைவர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க, அதான் கொடுத்துருக்காங்க 0.03. ஒரு ட்ரக் டிரைவர் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, என்னது 0.15. ஓகே, ஸோ P/A/E1 கொடுத்துருக்காங்க, P/A/E2 கொடுத்துருக்காங்க, P/A/E3 கொடுத்துருக்காங்க. E1 கண்டுபிடிச்சிக்கலாம், E2 கண்டுபிடிச்சிக்கலாம், E3 கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, E1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் டிவைடட் பை ஃபேவரபிள் அவுட்கம். ஓகே, டோட்டலாக இவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் 2000 பேர் ஸ்கூட்டர் டிரைவர். அப்போ ப்ராபபிலிட்டி எப்படி வரும்? P/E1 = 2000/12,000, அதாவது 1/6. P/E2 எப்படி? 4000/12,000, 1/3 வரும். P/E3 வந்து 6000/12,000, 1/2. ஓகே, அவ்வளோதான்டா, எல்லாமே தெரியும். ஓகே, இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கூட்டர் டிரைவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆன ஆள் வந்து ஒரு ஸ்கூட்டர் டிரைவர். ஓகே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. E2 E1/A என்ன கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூட்டர் டிரைவரை சூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 1/6. அந்த ஸ்கூட்டர் டிரைவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டினா 0.01 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். அதே ஸ்கூட்டர் டிரைவரோட டேட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். 0.01 ப்ளஸ் கார் டிரைவர் எவ்வளோ இருக்க ப்ராபபிலிட்டி 1/3. ஸோ 1/3 இன்ட்டு கார் டிரைவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.03 அண்டு ட்ரக் டிரைவருக்கு வந்து 1/2 ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு 0.15. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம்னா 1/52 வரும். ஆர் யூ கிளியர்? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? P1 P2 P3 E1 E2 E3 எல்லாமே இருக்குது. A/E1 சொல்லி கொடுத்துட்டேன், A/E2 சொல்லி கொடுத்துட்டேன், A/E3 சொல்லி கொடுத்துட்டேன், எல்லாமே இருக்குது. ஓகே, கிளியரா? 8th கொஷின் பார்ப்போமா? A factory has 2 machines. ஓகே, இந்த கொஷின் நீங்களே போடுங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின் போட்டாச்சு. ஓகே, A factory has 2 machines A and B. Okay, past record shows that machine A produced 60% of the output, machine B produced 40% of the output. ஓகே, ஸோ இனிமேல் நம்ம பர்சன்டேஜ் வந்து டேரெக்டாக பர்சன்டேஜ் வச்சு போட்டு பார்க்கலாம். சரியா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நார்மலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இனிமேல் பர்சன்டேஜாக வச்சு போடலாம். சரியா? Further, 2% of the item produced by machine A and 1% of item produced by machine B were defective. Okay, all the items are put into one stockpile and then one item is chosen at random. Okay,
and is found to be defective. இது மெயின் திங், இது நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் it was produced by machine B. ஓகே, ஸோ மிஷின் பி ப்ரொடியூஸ் பண்ண ஐட்டம் டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே புரிஞ்சா? ஸோ பாருங்கள், நான் இந்த இடத்துல ட்ரீ டயக்ராம் போடுறேன். ரெண்டு இருக்குது, மிஷின் ஏ இருக்குது, மிஷின் பி இருக்குது. மிஷின் பி வந்து ப்ராபபிலிட்டி என்ன சூஸ் பண்ணுறதுக்கு அதான் ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ராபபிலிட்டி தான் இன்டெரக்டாக. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் மிஷின் ஏ வந்து 0.6, ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் மிஷின் பி வந்து 0.4. ஓகே, ஸோ E1 வந்து ப்ரொடியூஸ்டு பை மிஷின் ஏ, E2 வந்து ப்ரொடியூஸ் பை மிஷின் பி. ஏங்கிறதுனா த ப்ராடக்ட் பீங் டிஃபெக்டிவ். இதெல்லாம் வந்து கொஸ்டினை பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ P ஆஃப் ஏ இருக்குது. P ஆஃப் ஏ பை E1 என்ன வரும்? அதாவது மிஷின் ஏ டிஃபெக்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 0.02 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிஷின் பி டிஃபெக்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா 0.01 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏ பை E1 இருக்குது, ஏ பை E2 இருக்குது, P ஆஃப் E இருக்குது, P ஆஃப் E1 E2 எல்லாமே இருக்குது. டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். என்ன கண்டுபிடிக்கணும்? E1 அப்பான் ஏ கண்டுபிடிக்கணும். அதான் சாரி, மிஷின் பி கேட்டிருக்காங்க, E2 அப்பான் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு பீஸ் எடுத்து பார்த்துருக்காங்க, ரேண்டமாக எடுத்து பார்த்தா டிஃபெக்டிவாக இருக்குது, ஸோ ஏ. ஓகே, இந்த பீஸ் வந்து மிஷின் பியிலேருந்து தான் வந்துச்சுன்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. E2 அப்பான் ஏ கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டேரெக்டாக ஃபார்முலா போடணுன்னா போட்டுக்கலாம். P ஆஃப் E2 இன்ட்டு P ஆஃப் ஏ பை E2 டிவைடட் பை P ஆஃப் E1 இன்ட்டு P ஆஃப் ஏ பை E1 ப்ளஸ் P ஆஃப் E2 இன்ட்டு P ஆஃப் ஏ பை E2 போட்டுக்கலாம். இல்லாட்டி என்னோடய மெத்தட் வரி ஃபேவரபிள் அவுட்கம் என்ன? இதான் நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம். அதாவது ஃபஸ்ட்டு அது மிஷின் 2லேருந்து எடுக்க வேண்டிய விஷயம். ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் மிஷின் 2 என்னது? மிஷின் பியோட ப்ராபபிலிட்டி வந்து 0.4, அது இங்கே எழுதிக்கணும். அந்த மிஷின் பியிலேருந்து எடுத்தது டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 0.01. ஓகே, ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்கணும் 0.01. ஓல்டிவோட வேறு என்ன இருந்தாலும் பாசிபிள் இருக்கோ எல்லாத்தையும் எழுதணும். 0.6 இன்ட்டு 0.02 ப்ளஸ் 0.4 இன்ட்டு 0.01. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனது காரணம்னா எல்லாமே டேரெக்டாக இருக்குது, கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன். Just substitute in this formula and get the answer 1/4. Clear? Easier. 8th question முடிஞ்சா 9th question போலாமா? Okay, the group are two groups are competing for the position of board of director of a corporate. Super. The probability that the first and the second group will win are 0.6 and 0.4 respectively. Further, if the first group wins, the probability of introducing a new product is 0.7 and the corresponding probability is 0.3 if the second group wins. Okay, find the probability that the new product introduced was by the second group. Okay, so find the probability that the new product introduced by was second group. Okay, so இங்கே வந்து ஷோர் ஈவெண்ட்னா ஒரு புது ப்ராடக்ட் வர்றது ஷோர் ஈவெண்ட். அது வந்து ஃபஸ்ட்டுலேருந்து வருதா செகண்ட்லேருந்து வருதான்னு தெரியாது. ஓகே, கொஷின் வந்து செகண்ட்லேருந்து வர்றதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் ட்ரா ட்ரீ டயக்ராம். கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில். ஓகே, கொஷின் நம்பர் 6 or 7? ஓகே, இதான் நம்ம லாஸ்ட் கொஷின் போட்டோம்ல. ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 2 event E1 and E2. E1 என்ன, இட் வில் பி ஃபர்ஸ்ட் குரூப் வில் வின். ஓகே, E2 என்ன செகண்ட் குரூப் வில் வின். அண்ட் ஏன்னா ஒரு புது ப்ராடக்ட் வர்றது ஏ. ஓகே, ஸோ இப்போ ட்ரீ டயக்ராம் போட்டு பார்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி. ஓகே, ஸோ E1 E2 ரெண்டு குரூப் இருக்குது. E1 வின் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 0.6%. E2 வின் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 0.4%. ஓகே, ஒருவேளை E1 வின் பண்ணாங்கனாக்கா ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினாக்கா 0.7 கொஷன்லேயும் கிவன். ஒருவேளை E2 வின் பண்ணாக்கா ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 0.3. ஓகே, ஸோ E1 அப்பான் ஏ, ஐ மீன் ஏ அப்பான் E1 வந்து 0.7, ஏ அப்பான் E2 வந்து 0.3. ஓகே, எல்லாமே கிவன். கொஷின் என்ன கேட்டிருக்காங்களா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த நியூ ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் இட் இஸ் ஃப்ரம் E2, அதாவது குரூப் 2 வந்து வின் பண்ணியிருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போட்டுருவீங்க நம்புகிறேன். ஓகே, எல்லாமே கிவன். E1 E2 இருக்குது, P ஆஃப் ஏ பை E1 கொடுத்துட்டேன், ஏ பை E2 கொடுத்துட்டேன். என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் அப்ளை த ஃபார்முலா ஆர் என்னோடய மெத்தட் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. சரியா? 9th கொஷின் வாஸ் ஈஸி. 10th கொஷின் பார்ப்போம்.
suppose a girl throws a die, okay, if she gets 5 or 6, she tosses 3 times, knows the number of head, okay. If she get 1, 2, 3 or 4, she tosses a coin once and notes whether it is head or tail, okay. If she obtain exactly one head, what is the probability that she threw 1, 2, 3, 4 with the die? ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் இது ரொம்பவே மொக்கையாக வந்துருச்சு, சரியா. ஸோ கவனிங்க, ஒன்றும் இல்லை, படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது, ஓகே, பட் கொஞ்சம் ஈஸி தான். ஜஸ்ட் லிசன். ஒரு பொண்ணு டயட்டோ த்ரோ பண்ணுறா, ஓகே. ஒருவேளை 5 இல்லை 6 ஒரு டயை த்ரோ பண்ண என்ன பாசிபிலிட்டி? 1, 2, 3, 4, 5, 6, ஓகே. ஸோ ஒருவேளை 5, 6 வந்துச்சுனாக்கா ஒரு காயினை 3 வாட்டி டாஸ் பண்ணுறான். ஒருவேளை 5, 6 இல்லை வந்துச்சுனாக்கா, இந்த 2 வந்துச்சுன்னா டாஸ் பண்ணுற காயினை 3 வாட்டி, ஓகே. ஒருவேளை 1, 2, 3, 4 அந்த கிடச்சிச்சுனாக்கா அவளுக்கு டையில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு காயினை டாஸ் பண்ணுறான், சரியா. இப்போ கொஷின் என்ன கேட்டோம், இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே. இஃப் ஷி ஆப்டைன் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட், ஓகே. இப்போ காயின்லாம் டாஸ் பண்ணிட்டா, ஒன்று 1, 2, 3, 4 வச்சு போட்டிருக்கணும், இல்லை 5, 6 வச்சு போட்டிருக்கணும், ஏதோ ஒன்று வச்சு போட்டிருக்கா. ஹெட் வந்துடுச்சு, ஷோராக வந்துடுச்சு, அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரே ஒரு ஹெட் வந்திருக்கு, அதுவும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், சரியா. ஒரே ஒரு ஹெட் வந்திருக்கு, ஓகே. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட், ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் என்ன கேட்டிருக்காங்க, 1, 2, 3, 4லேருந்து அவள் வந்து ஹெட்டு கொண்டு வந்திருக்கான்ட்டு, ஓகே. ஸோ இன்னொரு வாட்டி கொஷின் புரிய வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ட்ரீ டயக்ராம் போட்டு உங்களுக்கு இன்னொரு வாட்டி புரிய வைக்கிறேன், சரியா. சி, ஒரு டைன் எடுத்தோம்னா மொத்தம் இத்தனை பாசிபிள் அவுட்கம் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, கரெக்டாக. அதில் 1, 2, 3, 4 அந்த பொண்ணு போட்டு வந்துச்சுனாக்கா ஒரே ஒரு காயின், ஓகே, அதை டாஸ் பண்ணணும், ஓகே. அப்போ என்ன அர்த்தம், என்னென்ன பாசிபிள், ஒன்று ஹெட் வரலாம் இல்லை டெய்ல் வரலாம், அதான் பாசிபிள் அவுட்கம்ஸ், கரெக்டாக. நான் ஒருவேளை 5, 6 வந்துச்சுனாக்கா அவள் 3 வாட்டி காயினை டாஸ் பண்ணணும், ஓகே. சைமல்டேனியஸாக 3 வாட்டி காயினை டாஸ் பண்ணணும். இங்கே ஒரே ஒரு வாட்டி தான் டாஸ் பண்ணால் ஹெட் மட்டும் பாசிபிள், இல்லை டெய்ல் மட்டும் பாசிபிள். இங்கே வந்து 3 வாட்டி டாஸ் பண்ணணும் சைமல்டேனியஸ்லி. அப்போ என்ன வரும், ஒன்று ஹெட் வரும். ஸோ எவ்வளோ வரும், அவுட்கம் என்ன வரும், 3 வாட்டி ஒரு காயினை டாஸ் பண்ணாக்கா 2 × 2 × 2, அதாவது 8 அவுட்கம் பாசிபிள். ஹெட், ஸோ ஹெட் டெய்ல் ஹெட், இந்த மாதிரி நீங்களே போட்டு போங்க. 8 அவுட்கம் பாசிபிள், கரெக்டாக. இப்போ இதை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ப்ராபபிலிட்டி, சரி, அதை அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈவன் E2 டிஃபைன் பண்ணிடலாம். ஈவன் என்ன, ஒன்று இந்த குரூப் வர்றது, 1 to 4 வர்றது, சூஸிங் 1 to 4, throwing a die and getting 1 to 4 will be event 1. Event 2 என்னது, throwing a die and getting 5 and 6 வந்து event 2, ஓகே. ஏன்றது என்ன, கண்டிப்பாக ஹெட் வர்றது, அதுவும் எக்ஸாக்ட்லி 1 ஹெட், ஓகே. இப்போ இந்த கேஸை பார்த்தா ஒரே ஒரு ஹெட் தான் வருது, ஆனால் இந்த கேஸை பார்த்தோம்னா 3 ஹெட் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, 2 ஹெட் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, ஒரு ஹெட் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாக்ட்லி 1 ஹெட், ஓகே, கிளியர். இப்போ என்ன வேணும் நமக்கு, கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஷீ இஸ் கெட்டிங் 1 ஹெட். ஒரு வாட்டி கொஷின் படிச்சுக்கலாமா? ஆமாம், கொஷின் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவளுக்கு வந்து ஹெட்டு வந்திருக்கிறது கன்ஃபார்ம், அதுவும் ஒரே ஒரு ஹெட் வந்திருக்கிறது கன்ஃபார்ம். அது வந்து ஃபஸ்ட்டு அந்த 1, 2, 3, 4 குரூப்லேருந்து வந்திருக்கா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ ஹெட்டு வந்திருக்கிறது கன்ஃபார்ம், சரியா. இங்கே கொஷின் வந்து P of ஈவன் அப்போ நீயே கேட்டிருக்காங்க, அதாவது ஹெட் வந்தது கன்ஃபார்ம், அது வந்து இந்த சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, இந்த சைட்லேருந்து வந்திருக்கு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கேயும் ஒரு ஹெட் இருக்குது, இங்கேயும் ஒரு ஹெட் இருக்குது, சரியா. ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் அண்ட் E2 கண்டுபிடிக்கிறது ஈஸியாக. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து டிவைட் பண்ணணும் ஃபேவரபிள் அவுட்கம் கூட. ஃபேவரபிள் அவுட்கம் என்ன, இங்கே 4, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து 6. ஸோ 4/6 பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் கிடச்சிரும், ஓகே, விச் இஸ் நத்திங் பட் 2/3. அதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 வேணும்னா ஃபேவரபிள் அவுட்கம் 2, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 6. ஸோ 2/6 பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 கிடச்சிரும், ஓகே. ஈவன் தெரிஞ்சு E2 கிடச்சிச்சு, ஓகே. ஒருவேளை நான் இந்த பக்கம் வந்தேன்னா எனக்கு ஒரே ஒரு ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, கெட்டிங் அ ஹெட் வென் ஐ ஆம் ஹேவிங் திஸ் ஈவெண்ட், P of A/even. அது என்னது, ஒரு வாட்டி தான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறா, அப்போ ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, ஈக்குவல் அண்ட் லைக்லி, அதாவது 1/2, கரெக்டாக. ஒரே ஒரு வாட்டி தான் டாஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று ஹெட் வரும் இல்லை டெய்ல் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ஹெட் இன் திஸ் ஈவெண்ட் இஸ் 1/2, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் A/even = 1/2, ஓகே. இப்போ ஒருவேளை வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ஹெட் இன் திஸ் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும், அதுவும் அட்லீஸ்ட் 1 ஹெட். ஏன்னா இந்த இடத்துல நிறைய கண்டிஷன் வரும். சாம்பிள் ஸ்பேஸ் வரைஞ்சோம்னா 8 இருக்குது, அதில் வந்து நமக்கு எல்லாமே தேவையில்லை, ஒரே ஒரு ஹெட் இருக்க மாதிரி, அதாவது ஒன்று STT
இல்லை டிஹெச்டி இல்லை டிடிஹெச். பாசிபிள் அவுட்கம் இது தானே. ஓகே, ஸோ மொத்தம் இவ்வளோ அவுட்கம் 8 அவுட்கம் இருந்தாலும் நமக்கு சிங்கிள் ஹெட் வர அவுட்கம் மட்டும் போதும். அப்போ எத்தனை பாசிபிள், என்ன ப்ராபபிலிட்டி வரும்? P of A/E2 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 8 இந்த கேஸில். ஓகே, ஃபேவரபிள் அவுட்கம் எவ்வளோ? 3. ஸோ 3/8. இப்போ இந்த கேஸ் எடுத்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து 2. ஓகே, 1 ஹெட் இல்லை டெயில். ஸோ 2 ஃபேவரபிள் அவுட்கம் 1. ஸோ 1/2. அதனால மேலே 1/2. இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 8, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஆர் 3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் A/E2 வந்து 3/8. புரிஞ்சா? 3/8 புரிஞ்சா? இப்போ எல்லாமே இருக்குது. P of E1 இருக்குது, P of E2 இருக்குது, P of A/E1 இருக்குது, P of A/E2 இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் கொண்டு வாங்க. சரியா? ஸோ இப்போ டேரெக்டாக ஃபார்முலாவில் போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஃபேவரபிள் அவுட்கம்னா E1 சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு இன்ட்டு அதில் ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, அதாவது 2/3 இன்ட்டு 1/2 ஹோல் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம். ஓகே, ஸோ இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் 1/3 இன்ட்டு 3/8 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். சரியா? 11th கொஷின் போவோம். ஐ திங்க் 11th கொஷின் நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன்டா. சரியா? சும்மா ட்ரை பண்ணுங்கள். A manufacturer has 3 machine operators A, B and C. The first operator A produce 1% defective item, whereas the other operator B and C produces 5 and 7% defective item respectively. Okay, A is on the job for 50% of the time, B is for 30% of the time, and C is for 20% of the time. A is defective, a defective item is produced. Okay, what is the probability that it was from A? Okay, so question ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, டைரெக்டாக தான் இருக்குது. ஐ ஹோப் ஸோ நீங்கள் போட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இல்லை ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நான் போடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல. ஓகே, நான் சால்வ் பண்ணட்டுமா? ஸோ என்ன ஆகிடுச்சு, 3 மிஷின் இருக்குது, A, B அண்ட் C. கரெக்டாக? A வந்து 50% டைமுக்கு ஒர்க் பண்ணுது, B வந்து 30%க்கு ஒர்க் பண்ணுது, C வந்து 20%க்கு ஒர்க் பண்ணுது. ஓகே, அப்போ 3 ஈவெண்ட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். ரைட்? E1 B ஐட்டம் இஸ் ப்ரொடியூஸ் பை A, E2 வந்து ஐட்டம் இஸ் ப்ரொடியூஸ் பை B, E3 வந்து ஐட்டம் இஸ் ப்ரொடியூஸ் பை C, அண்ட் ஏன்றது ஷோர் ஈவெண்ட். ஷோர் ஈவெண்ட்னா இட் ஷுட் பி அ டிஃபெக்டிவ் ஐட்டம். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1, E2, E3 கொடுத்தாச்சு. ஓகே, ஏலேருந்து ஒரு டிஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி கொஷனில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 0.01. அதே மாதிரி பிலேருந்து ஒரு டிஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி கொஷனே கொடுத்துருக்காங்க, 0.05. சிலேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு இப்போ ரேண்டமாக இந்த 3 மிஷின் இது எல்லாத்துலேருந்தும் ஒரு ஐட்டம் எடுத்து பார்த்தா அது டிஃபெக்டிவாக இருக்குது. ஓகே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டிஃபெக்டிவாக இருக்குது. எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி நீங்கள் சொல்லணுன்னாக்கா, எனக்கு அது வந்து மெஷின் 1லேருந்து எடுத்த ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதாவது P of E1/A கேட்டிருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ எல்லாமே கிவன் தான். P of E1 into P of A/E1 divided by P of E1 into P of A/E1 plus P of E2 into P of A/E2 plus P of E3 into P of A/E3. ஓகே, உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாமே கிவன். ஓகே, E1, E2, E3 எல்லாமே இருக்குது. P of A/E1ம் கண்டுபிடிச்சிட்டேன். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். சரியா? அடுத்த கொஸ்டின் போகும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? பேஸ் தியரம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12 பார்ப்போம். A card from a pack of 52 is lost. Okay, 52 cardsல வந்து ஒரு கார்டு லாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, from the remaining cards of the pack 2 cards are drawn. 52 cards இருக்குது, அதுலேருந்து 2 கார்டை வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஓகே, and are found to be both diamond. சரி, find the probability that a lost card being a diamond. ஓகே, ஸோ இந்த கேஸ் வந்து கொஞ்சம் பேஸ் தியரமோட டிப்பிக்கலான கொஸ்டின். ஓகே, டேரெக்டாக இல்லை, ஏன்னா இதில் காம்பினேஷனும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரியா? ஏன்னா கார்டு இப்போ வந்து 52 கார்டு இருக்குது, அதில் ஒரு கார்டு தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ மீதி எத்தனை கார்டு இருக்குது? 51 கார்டு இருக்குது. கரெக்டாக? இந்த 51 கார்டுலேருந்து 2 கார்டு எடுக்கிறாங்க.
ஓகே, இந்த 51 கார்ட்லேருந்து 2 கார்டு எடுக்கிறாங்க. ஷோர் ஈவெண்ட்னா அந்த 2 கார்டுமே வந்து டைமண்ட், அது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 கார்டுமே வந்து டைமண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் கார்டு பீயிங் எ டைமண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பேஸ் தியரமோட டிப்பிக்கலான ஒரு அப்ளிகேஷன் தான் அது. சரியா? ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பார்ப்போம். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. மொத்தம் 52 கார். ஓகே, 52 கார்டில் ஒரு கார்டு தொலைஞ்சிடுச்சு, மீதி 51 கார்டு இருக்குது. ஓகே, இந்த 51 கார்டிலேருந்து இந்த 51 கார்டிலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. ஓகே, அதை 2 கார்டு எடுக்கிறாங்க. ஓகே, எடுத்து பார்த்தா அந்த ரெண்டுமே டைமண்டாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து E1 E2 எடுக்கிறது கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே 2 ஈவெண்ட் தான் பாசிபிள். ஒன்று வந்து அது நீங்கள் எடுக்க போகிற கார்டு 2 ஈவெண்ட் பாசிபிள். ஒன்று டைமண்டை பற்றி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? நீங்கள் எடுக்க போகிற டைமண்டு ஒன்று லாஸ்ட் கார்டில் இருக்கணும், இல்லாட்டி நார்மலான கார்டில் இருக்கணும். கரெக்டாக? அதாவது இப்போ 4 டைமண்ட் இருக்கும்டா, அதில் ஒரு டைமண்ட் காணாமல் போயிடுச்சு, மீதி 3 டைமண்ட் தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கார்டு எடுத்திருக்கீங்க, டைமண்ட் கார்டு எடுத்திருக்கீங்க. ஓகே, அந்த டைமண்ட் கார்டு வந்து தொலைஞ்ச கார்டில் இருக்கா இல்லையான்றதை தான் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ E1 பி லாஸ்ட் கார்டு பீயிங் டைமண்ட். ஓகே, E2 வந்து லாஸ்ட் கார்டு இஸ் நாட் அ டைமண்ட். ஓகே, இப்போ வந்து E1 என்னது, நீங்கள் தொலைச்ச கார்டு டைமண்ட். E2ன்றது இங்கே தொலைச்ச கார்டு டைமண்ட் கிடையாது. 2 ஈவெண்ட். இப்போ செகண்ட் அந்த கன்ஃபார்ம் ஈவெண்ட் என்னென்னா 2 கார்ட்ஸ் ஆர் டைமண்ட். ஓகே, எடுத்த 2 கார்டுமே வந்து டைமண்ட்றது தான் கன்ஃபார்மான ஈவெண்ட். ஓகே, இப்போ பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்ன, P ஆஃப் E1 என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளோ 52. அதில் ஒரு கார்டு தொலைஞ்சிடுச்சு. ஓகே, அதாவது என்ன தொலைஞ்சிருக்கு, டைமண்ட் தொலைஞ்சிருக்கு. டைமண்ட் மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும், 52 கார்ட்ஸில் டைமண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கும், 13 டைமண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் அ டைமண்ட் என்னது, 13/52. 13 கார்டில் ஒரு கார்டை தொலைக்க போகிறோம். ஓகே, ஸோ 13/52 தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1, அதாவது 1/4. ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் லூசிங் டைமண்ட், அப்போ அது என்ன வரும், ஸோ 52 கார்டில் வந்து 13 கார்டு மைனஸ் பண்ணிட்டா மீதி எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் வச்சுக்கோங்க. 1/4 - 1 பண்ணால் 3/4. ஓகே, எப்படி வேணால் போட்டுக்கலாம். 52ல் 13 மைனஸ் பண்ணிவிட்டு 52ல் டிவைட் பண்ணோம்னாலும் 3/4 தான் வரும். இல்லை 1/4ல் 1 மைனஸ் பண்ணிங்கனாலும் 3/4 தான் வரும். ஓகே, ஸோ லாஸ்ட் கிடச்சிடுச்சு, மீதி இருக்க கார்டுக்கெலாம் இருக்குது ப்ராபபிலிட்டி E1 and E2 இருக்குது. ஓகே, இப்போ இந்த தொலைஞ்சு போன கார்டிலேருந்து, ஓகே நல்லா கவனிச்சு பாருங்கள், இப்போ இந்த இதுலேருந்து நான் டைமண்ட் எடுக்க போகிறேன், 2 டைமண்ட் எடுக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு டைமண்ட் கார்டு காணாமல் போயிருக்குடா, நான் இதுலேருந்து 2 டைமண்ட் கார்டு எடுக்க போகிறேன். கரெக்டாக? ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1 என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மொத்தம் 13 டைமண்ட் இருக்கும் ஆக்சுவலாக. கரெக்டாக? 13 டைமண்ட் கார்டு இருக்கும். அதில் ஒரு டைமண்ட் கார்டு தொலைஞ்சுன்னா எவ்வளோ இருக்கும், மொத்தம் 12 டைமண்ட் இருக்குது. 12 டைமண்டில் நான் 2 டைமண்ட் சூஸ் பண்ணணும், அது எந்த டைமண்டாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும், 12C2. ஓகே, 12C2 ஃபேவரபிள் அவுட்கம் என்ன, 12C2. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் என்ன, டோட்டலாக எவ்வளோ கார்டு இருக்குது, ஒரு கார்டு தொலைஞ்சு போனதுக்கப்புறம் 51 கார்டு இருக்குது, 51 கார்டு டோட்டல். அதுலேருந்து 2 கார்டு எடுக்கணும் காம்பினேஷன், 51C2. ஓகே, ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம வந்து சியை பார்த்து ஏன் பேசுனாக்கா, நமக்கு காம்பினேஷன் பார்த்தியே வரல இவ்வளோ நேரமாக. ஓகே, ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் எடுப்போம், டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து 2 கார்டு இருக்குது, அந்த 2 கார்டு வந்து காம்பினேஷன் வரும். ஓகே, பார்க்குறதுக்கு எல்லா கார்டும் ஒரே மாதிரி இருந்தால் கூட காம்பினேஷன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் 12C2 இங்கே வந்து 51C2. இது புரிஞ்சாடா, திருப்பி சொல்கிறேன் கவனிங்க. 52 கார்டு இருக்குது. ஓகே, 52 கார்டில் ஒரு கார்டு தொலைஞ்சிடுச்சு. ஓகே, அந்த தொலைஞ்ச கார்டு வந்து ஒரு டைமண்ட் கார்டு. ஓகே, அந்த தொலைஞ்ச கார்டு வந்து ஒரு டைமண்ட் கார்டாக இருக்கும், இல்லை அந்த தொலைஞ்ச கார்டு வந்து ஒரு டைமண்ட் கார்டு கிடையாது. அதான் வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி. சரியா? ஸோ நீங்கள் நான் 1 and 51 போகிறதுக்கு பதிலாக நான் இப்படி போட்டிருந்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருந்திருக்கும். ஓகே, 52 கார்டு, ஒரு கார்டு டைமண்ட் தொலைஞ்சு போயிடுச்சு, இல்லை கரெக்டு தான், இப்படி தான் வரும். ஓகே, ஸோ மேபி இங்கேருந்து நீங்கள் இன்னொரு ஃப்ளோ சார்ட் போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகே, தொலைஞ்ச கார்டு வந்து டைமண்டாக இருந்துச்சுன்னா டைமண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும், 12 இருக்கணும். அப்படி இல்லாட்டி டைமண்ட் வந்து 22 இருக்கணும். டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் இருக்கும், 13 டைமண்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒன்று 13 டைமண்ட்ஸ் இருக்கணும், இல்லாட்டி வந்து 12 டைமண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸே ஆகாதீங்க, நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ வந்து கொஷின் படித்து நான் அப்புறம் திருப்பி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இது கொஞ்சம் டிப்பிக்கல் தான், இந்த கொஷின் நாட் ஈஸி, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க.
இப்போ என்கிட்ட வந்து 52 கார்டு இருக்குது. ஓகே, 52 கார்டில் ஒரு கார்டு வந்து காணாமல் போயிடுச்சு, கொஷனில் சொல்லியாச்சு. ஓகே, அப்போ மீதி எத்தனை கார்டு இருக்குது? 51 கார்டு இருக்குது. ஓகே, ஃப்ரம் த ரிமைனிங் கார்ட்ஸ் ஆஃப் த பேக் 2 கார்ட்ஸ் ஆர் ட்ரான். ஓகே, இந்த 51 கார்டுலேருந்து நான் 2 கார்டு எடுக்க போகிறேன். ஓகே, அந்த 2 கார்டும் டைமண்ட்ன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஓகே, 2 கார்டு எடுக்கிறேன், அந்த 2 கார்டுமே வந்து டைமண்ட் தெரிஞ்சிச்சு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் கார்டு பீயிங் டைமண்ட். இப்போ நான் ஒரு கார்டை தொலைச்சேன் பார்த்தியா, அந்த தொலைச்ச கார்டு டைமண்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. அந்த தொலைச்ச கார்டு டைமண்டாக இருக்க என்ன ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ டைமண்டில் மொத்தம் 13 கார்டு இருக்கும், கரெக்டாக? அப்போ ஒருவேளை டைமண்ட் கார்டு தொலைஞ்சிருச்சுனாக்கா எத்தனை கார்டு தொலைஞ்சிருக்கணும், எத்தனை கார்டு டோட்டலாக இருக்கணும்? 12 கார்டு இருக்கணும். டைமண்ட் கார்டு தொலைலைன்னா 13 கார்டு இருந்திருக்கணும். டைமண்ட் கார்டு தொலைஞ்சிடுச்சுனாக்கா 12 கார்டு இருக்கணும், கரெக்டாக? இப்படி தான் 2 கேஸாக பிரியுது, சரியா? அதனால தான் அந்த இடத்துல நான் 12 எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபேவரபிள் ஈவன் என்னதுன்னா, எனக்கு வந்து லாஸ்ட் கார்டு வந்து ஒரு டைமண்டாக இருக்கணும். அப்போ அந்த கேஸை நான் 2 கார்டு எடுத்தால் எனக்கு என்னென்னு வரும்? டோட்டல் 13 கார்ட்ஸ் அப்பான் 52, கரெக்டாக? லாஸ்ட் கார்டு வந்து டைமண்டாக இருந்துச்சுன்னா 13 கார்ட்ஸ் அப்பான் 52. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து டைமண்ட் சூஸ் பண்ணுறதுக்கான கார்டு. 13/52 1/4, இல்லாட்டி டைமண்ட் இல்லாத கார்டு இருந்தால் 3/4. இப்போ நான் டைமண்டாக இருக்க கார்டை சூஸ் பண்ணிட்டேன்னா அதில் ஒரு கார்டு தொலைஞ்சு போச்சுல்ல, அதோட ப்ராபபிலிட்டி என்ன? அதோட ப்ராபபிலிட்டி வந்து 12C2 அப்பான் 51C2, கரெக்டாக? 12C2 அப்பான் 51C2. ஏன்னா 12 கார்டாக இருக்குது டைமண்ட் கார்டு, அதில் 2 கார்டு சூஸ் பண்ணணும். அதனால் வந்து 12C2. மொத்தம் எத்தனை கார்டு இருக்குது? 51 கார்டு, அதில் 2 கார்டு சூஸ் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம், ஃபேவரபிள் அவுட்கம் அப்பான் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். ஓகே, E2னா லாஸ்ட் கார்டு இஸ் நாட் அ டைமண்ட். லாஸ்ட் கார்டு இஸ் நாட் அ டைமண்ட்க்கு என்ன ப்ராபபிலிட்டி? 3/4 வரும், கரெக்டாக? 3/4 வரும். ஓகே, இப்போ பாருங்கள், அதே மாதிரி இந்த இதுலேருந்து ஒரு வேளை நான் டைமண்ட் கார்டு எடுத்தேன்னா என்ன ஆகும்? இந்த மீதி இருக்க ரிமைனிங் கார்ட்லேருந்து டைமண்ட் எடுத்தேன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த இடத்துல 13C2 வரும். டைமண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? 13C2. ஓகே, இந்த இடத்துல 12C2 கிடையாது, 13C2, ஏன்னா டைமண்ட் தொலையலை. ஓகே, டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸு 51C2. புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? கிளியர்? ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்கள், P of E1 upon A இந்த ஃபார்மில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்கள் தொலைச்ச கார்டு வந்து லாஸ்ட் கார்டில் தான் இருக்குது அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும், சரியா? அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், E1 தெரியும், E2 தெரியும், E3 தெரியும், E1 தெரியும், E2 தெரியும், A/E1 தெரியும், A/E2 தெரியும். ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஓகே, டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, 1/4 இன்ட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க, சால்வ் பண்ண வேணாம், லாஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். 12C2 upon 51C2, 1/4 into 12C2 upon 51C2 plus 3/4 into 13C2 upon 51C2. சரியா? இல்லை எல்லாத்துலேயும் 51C2 காமனாக இருக்குது. ஓகே, அண்ட் 4ம் காமனாக இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணிட்டு காமனாக எடுத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்குது? 12C2 டிவைடட் பை 12C2 ப்ளஸ் 3 into 13C2 மட்டும் இருக்குது. ஓகே, 12C2வை நான் என்ன எழுதிக்கலாம்னா 12 into 11 அப்பான் 2ன்னு எழுதிக்கலாம். 12C2வை 12 into 11 அப்பான் 2ன்னு எழுதிக்கலாம். எப்படின்னா NCR ஃபார்முலா, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r ஃபேக்டோரியல் into r ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ n ஃபேக்டோரியல்னால் என்ன? 12 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 12 minus r, அதாவது 12 minus 2 ஃபேக்டோரியல் வரும், which is equal to 10 factorial. So 12 into 11 into 10 factorial upon 10 factorial into 2 factorial. 10 cancel. So 12 into 11 into 2 வரும். சரியா? அதனால 12 into 11 into divided by 2 போட்டிருக்கேன். அதே மாதிரி கேலியும் 12 into 11 divided by 2. இந்த இடத்துல 3 into 13 into 12 upon 2 வரும். இதே ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் இந்த இதுவும் கொண்டு வந்துக்கலாம். சரி, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் 2 கேன்சல் ஆகிடுச்சு. 12 into 11 upon 12 into 11 plus 13 into 11, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. which is equal to 11/50. அவ்வளோதான்டா, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இது மட்டும் கொஞ்சம் குழம்புற மாதிரி கொஷின், பொறுமையாக பார்த்து போடுங்க, சரியா? 13 கொஷின் பார்ப்போமா? கொஷின் சரி பாருங்கள். Probability that A speak truth is 4/5. Okay, a coin is tossed. A report that a head appears. The probability that actually there was head is
ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு காயின் டாஸ் பண்ணுறாங்க. ஓகே, காயின் டாஸ் பண்ண என்ன ஆகும், ஒன்று ஏ கிடைக்கும், அது ஹெட் கிடைக்கும், இல்லை டெய்ல்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? ப்ராபபிலிட்டி தட் ஏ ஸ்பீக்ஸ் ட்ரூத் இஸ் 4/5. ஓகே, ஒருவேளை டெய்ல்ஸ் கிடச்சிச்சுன்னா, ஒருவேளை ஹெட் கிடச்சிச்சின்னா, இது ஹெட்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, கரெக்டாக சொல்கிறதுக்கு 4/5 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, இல்லைனா இது ஃபால்ஸாக சொல்கிறதுக்கு 4/5 - 1 பண்ணோம்னா என்ன கிடைக்குமோ அந்த ப்ராபபிலிட்டி. கரெக்டாக? அதே ஒரு வேளை டெய்ல்ஸ் வந்துச்சுனாக்கா அதே ரேஷியோ தான். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, the probability that actually that was a head. ஓகே, actually that was a head. ஸோ ட்ரீ டயக்ராம் போட்டு பார்ப்போம். ஒரு காயின் டாஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, ஒன்று ஹெட்டு கிடைக்கும், இல்லை டெய்ல் கிடைக்கும். சரியா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் E1 is the actually getting head and E2 வந்து actually getting tail. ஓகே, இப்போ கார்டு போட்டு காயின் டாஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஏன்னு ஒருத்தன் வரான், இவன்கிட்ட கேட்குறாங்க ஹெட்டா டெய்லான்னு கேட்குறாங்க. ஓகே, இவன் ஆனால் உண்மையை சொல்ல மாட்டான், இவன் போய் சொல்லுவான். ஓகே, என்ன போய் சொல்லுவான், ஒருவேளை ஹெட்டு வந்துச்சுனாக்கா இவன் உண்மையை சொல்கிறதுக்கு என்ன சான்ஸ்னாக்கா 4/5 கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஹெட்டு வந்துச்சுனாக்கா அது ஹெட்டுன்னு உண்மையை சொல்கிறதுக்கு 4/5 சான்ஸ் தான் இருக்குது. ஓகே, அப்போ ஆப்வியஸாக டெய்ல்னு இருக்கிறதுக்கு என்ன வரும், 1/5 சான்ஸ் இருக்கும். 1 - 4/5 பண்ணால் 1/5 சான்ஸ் டெய்ல்னு சொல்லிவிடுவான். ஓகே, ஒருவேளை டெய்ல்னு வந்துச்சுனாக்கா அவன் வந்து உண்மையாலுமே டெய்ல்னு சொல்கிறதுக்கு 4/5 சான்ஸ் இருக்குது. அது ஹெட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து 4/5 - 1 சான்ஸ் இருக்குது. ஓகேயா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ ரிப்போர்ட் தட் ஹெட் அப்பியர்ஸ். ஓகே, இப்போ வந்து அவன் ஹெட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். ஓகே, இப்போ ஹெட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்து என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ப்ராபபிலிட்டி தட் ரியலி ஹெட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது P of E1 upon A கேட்டிருக்காங்க. P of E1 upon A ரியலி ஹெட் வந்திருக்கு, அவன் வந்து உண்மையாக சொன்னதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உண்மையாலுமே ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 1/2. அதே மாதிரி உண்மையாலுமே டெய்ல்ஸ் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 1/2. சரியா? அது உண்மையாலே ஹெட் வந்துச்சுனாக்கா கூட அவன் ஹெட்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 4/5. ஓகே, அதாவது P of A/E1 வந்து 4/5. அது உண்மையாலேயுமே டெய்ல் வந்துச்சுனாக்கா அவன் ஹெட்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 1/5. அவ்வளோதான். இங்கே தான் கொஷின். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஃபேவரபிள் அவுட்கம் என்ன, ஃபேவரபிள் அவுட்கம் உண்மையாலே ஹெட்டு 1/2 இன்ட்டு A/E1. கரெக்டாக? A/1 4/5. கரெக்டாக? மீதி இருக்கிறதுலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 1/2 ப்ளஸ் இன்ட்டு 1/5 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். புரிஞ்சா? கிளியர்? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.